நம்ம ஊர்ல நம்ம வந்து ஒரு பஸ் நிறுத்தத்துல வந்து நிக்கும். பஸ் நிறுத்தத்துல நிக்கும். அங்க வந்து பஸ்ஸா போய்க்கிட்டே இருக்கு. நம்ம வந்து பஸ்ஸ வந்து கை காட்டுறோம். ஒத்த பஸ் கூட நிக்காம அதோட போய்க்கிட்டே இருக்கு. நம்மலாம் என்ன பண்ணுவோம்? ஆனா, இங்க ஒருத்தவங்க பஸ்ஸோட கண்ணாடிய உடைச்சு பஸ்ஸ நிறுத்தியிருக்கிறாங்க. இது என்ன? எப்படி? அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன ஏதுன்னு டீட்டெயிலா பார்த்துடலாம். அதாவது தெலுங்கானா மாநிலத்துல ஹைதராபாத்ல இருக்கிற நல்லகுண்டா அப்படிங்கிற பகுதியில வித்யா நகர் அப்படிங்கிற பகுதியில வந்து ஒரு பஸ் நிறுத்தம் வந்து இருக்கு. இங்க வந்து ஒரு பெண் வந்து நிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த பக்கமா நிறைய பஸ் போய்க்கிட்டே இருக்கு. அவங்களும் ஒவ்வொரு பஸ்ஸா கை நீட்டி நீட்டி பார்க்குறாங்க. ஒரு பஸ் கூட நிக்கல. அதுவாடு பஸ் போய்க்கிட்டே இருக்கு. இதனால அவங்களுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமான்னு சொல்லி அதே பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. அப்ப பார்த்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸா அந்த வழியா வருது. சரி கவர்மெண்ட் பஸ் அது கண்டிப்பா நிறுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இவங்க அந்த கை நீட்டி இருக்காங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா, அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காம, அது பாட்டுக்கு நிக்காம டிரைவர் பாட்டுக்கு வண்டிய அவங்கள கடந்து போயிருக்கு. இதனால அவங்களுக்கு பயங்கரமா வந்து கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணன்னு தெரியல. அவங்க கையில வந்து நேரம் ஒரு காலி பீர் பாட்டில் வந்து வச்சிருக்காங்க. அத தூக்கி ஓங்கி அந்த பஸ் மேல எறிஞ்சிருக்காங்க. பஸ் கண்ணாடி உடைஞ்சு பஸ் வந்து நின்றுச்சு. பஸ் நின்னோடனே பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ல இருக்க நடத்துனரும், அந்த பஸ் பயணிகளும், "யார்றா? என்னடா ஆச்சு? இப்படி கண்ணாடி வந்து உடையுதே!" அப்படின்னு சொல்லி கீழ இறங்கி பார்த்துருக்காங்க. அப்ப இந்த பெண் வந்து பாட்டில கொண்டு எறிஞ்சது வந்து தெரிய வந்திருக்கு. கண்டக்டருக்கோ பயங்கர கோவம். பயங்கர கோவத்துல போய், "என்னம்மா உனக்கு அறிவு இல்லையா? மூளை இல்லையா?" அந்த மாரி கண்டா மாரி கத்திட்டாரு. அவரு கத்துனது மட்டும் இல்லாம, சுத்தி இருப்பாங்களா பயணிகள், அவங்களும் சேர்ந்து இவங்கள போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. இவங்க பஸ் யாருக்குன்னே நிக்கலன்னு செம கோவத்துல இருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, குறிப்பா இந்த பெண் வந்து பயங்கர போதையில வேற இருந்திருக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு பயங்கரமா ட்ரிக்கர் ஆயிருச்சு. "ஏன்டா நான் பஸ்ஸ நிறுத்தி நிறுத்தாம போனா உன் தப்பு" அப்படின்னு சொல்லி இவங்களும் பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கோவப்பட்டது இல்லாம அவங்க வந்து ஒரு பை வச்சிருந்திருக்காங்க. அந்த பைக்குள்ள கை விட்டுருக்காங்க. என்னடா இந்த இந்த பொம்பளை வந்து பைக்குள்ள கை விடுது அப்படின்னு சொல்லி கண்டக்டர் பார்த்துட்டு இருக்காரு. அதுல வந்து ஒரு பெரிய பாம்பு எடுத்து கண்டக்டர் மேல வீசிட்டாங்க. ஐயையோ! அப்புறம் என்னாச்சு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாம்ப தூக்கி கண்டக்டர் மேல எறிஞ்சதும், கண்டக்டர் அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிட்டாரு. நிக்கிற பயணிகள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்துட்டு நெறைய பேரு இந்த கண்டக்டர் மேல தான் தப்பு. இந்த பெண்ண வந்து ஏதோ எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்க அப்படின்னு நெனச்சிருக்காங்க. அப்புறமா வந்து இந்த கண்டக்டரும், டிரைவரும் போயி போலீஸ்காரங்கிட்ட வந்து இத பத்தி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்தோனே, போலீஸும் அந்த பெண்ண போய் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த பெண்ட்ட வந்து விசாரணை நடத்துறாங்க. "ஏம்மா இப்படி பண்ண?" அப்படின்னு சொன்னோனே, "நான் வேற போதையில இருந்தேன். நான் வந்து பஸ் நிறுத்தத்துலருந்து நின்னேன். என்ன வந்து ஒரு பஸ்ஸு கூட மதிக்காம நிக்காம போகுது. ஏன்னா, அது வந்து பஸ் நிறுத்தம் தான். ஏன் பஸ் நிக்கல? அந்த கோவத்துல தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பாம்பு பிடிக்கிறவரு. அதனால நாகப்பஞ்சமிக்கு வந்து பாம்ப போய் குடுத்துட சொல்லி ஒரு பாம்பு குடுத்தாங்க. அந்த பாம்ப தான் வந்து நான் பைக்ல வச்சிருந்தேன். அந்த பாம்ப தூக்கி அவங்க மேல எறிஞ்சுட்டேன்." இந்த மாரி வந்து அவங்க வந்து விசாரணையில சொல்லியிருக்கிறாங்க. இதனால இப்ப அந்த பொண்ணு வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இதே மாரி நம்ம ஊர்ல பஸ்ஸெல்லாம் வந்து ஒரு பஸ் நிறுத்தத்துல நிக்காம போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம ஊர்ல இருக்கிற பெண்கள் குறிப்பா என்ன மாரி வந்து யோசிச்சிருப்பாங்க? அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது? இத பத்தி மறக்காம நீங்க வந்து கட்டாயமா சொல்லுங்க உங்களோட கருத்த. நட்பை தொடர்வோம்.